ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வானம். பரத்தும் சிம்புவும் நடித்த படம் இல்லை, வானம் ஸ்பேஸ் ஆக்சலரேட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் வேதமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் நம்பி நாராயணன் சொல்லி இஸ்ரோ சயின்டிஸ்டோடைய உதவியுடன் இந்த ஸ்பேஸ் ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம இலான் மஸ்கியே திரும்பி பார்க்க வச்சதுன்னா பார்த்துக்கங்களேன். இதோட லான்ச் ஈவெண்ட் இப்போதான் ரீசெண்டாக சென்னையில் நடந்து முடிஞ்சது. இதோட முதல் விஷயமா என்னன்னா, ஒரு ப்ரொப்பலர், அதாவது ஒரு லான்ச் பேட் உடையக்கூடிய லான்ச்சிங் இடத்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடியில் அமைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 900 crores செலவில் இதை செய்ய போகிறாங்க. இதோட லான்ச் ஈவெண்ட்டை நம்ம மஸ்கு மாமா கலைஞர் டிவியில் கலிஃபோர்னியாவில் உட்காந்துக்கிட்டு பார்த்ததாக நம்பிக்கைக்குரிய தகவல்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இப்போ இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட்டை கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வானம் மட்டும் சரியான சமயத்தில் வந்து லான்ச் ஆயிடுச்சுன்னா இது ஒரு பக்காவான காம்படிஷனை உருவாக்கும். இது உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியானது. இவர் டிஎம்கேவை சேர்ந்தவர், பொலிட்டிக்கலி இன்வால்வ்டு, இதெல்லாம் ரெண்டாவது விஷயமா வச்சுக்கோங்க. நமக்கு டெக்னாலஜி தான் முக்கியம். ஒரு தமிழ்நாட்டில் டெக்னாலஜி முன்னேற்றம் அடையுதுன்னா அது எந்த வகையில் அடைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. தூத்துக்குடியில் இப்போ வரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போகணும், இல்லை பிரெஞ்சு கயானாக்கு போய் தான் சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக. இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒரு ப்ரொப்பலர் தூத்துக்குடிக்கு வந்தால் நம்மளோட தமிழ்நாட்டோடைய ஜிடிபி வளர்ச்சி எந்த அளவுக்கு போகணும்னு எதிர்பாருங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைப்பாங்க. தமிழ்நாட்டோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த வெல்த், வாழ்க்கை தரம், வேலை வாய்ப்புகள் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கூல்ஸில் குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு ஸ்பேஸ் கிளப் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி விண்வெளி ஆராய்ச்சியில் ஆர்வமாக இருக்கிற பசங்களை இந்த ஸ்பேஸ் கிளப்பில் இன்வால்வ் பண்ணி இந்த ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் ப்ரோக்ராமில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் இல்லை சயின்டிஸ்டாக ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இலான் மஸ்க்கு ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் நல்லது தான். ஏன்னா அப்புறம் இலான் மஸ்க் வைக்கிறது தான் வேலை, ஜியோக்காரன் வைக்கிறது தான் வேலைன்னு இல்லாமல் சவுத் சைட்லேருந்து ஒரு காம்படிஷனாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். இதை நம்ம ஊக்குவிக்கலைன்னா ஏற்கனவே நம்ம ஏர்செலை இழந்துட்டு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. தமிழ்நாட்டு கம்பெனி போயிடுச்சு, போனதுக்கப்புறம் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கும்போதே அதை என்கரேஜ் பண்ணுறது தான் நமக்கு புத்திசாலித்தனம். ஸோ வானம் ஸ்பேஸ் ஆக்சலரேஷன் இஸ் கோயிங் ஆன். இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப்ல என்னோட வீடியோஸ் இன்னும் நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். இதை பத்தி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பேஸ்ல ஆர்வம் உள்ள இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்.